ஹல்லேலூயா. இந்த வேத பாடத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேத பாடத்திலே மேய்ப்பனுடைய கோலிலே ஒரு மனுஷன் எப்படி ஊழியத்துக்கு வர முடியும், எப்படி வரலாம், எப்படிப்பட்ட ஜனங்கள் ஊழியத்தில் காணப்படுவார்கள், எப்படி வேதம் சொல்லுகிறபடி ஊழியத்துக்கு வர வேண்டும், இவைகளெல்லாம் குறித்து ரத்தின சுருக்கமாய் நாம் தியானித்து கடந்து செல்ல போகிறோம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகு விசுவாசியை மாறுகிறான். ரட்சிக்கப்பட்டவரை அனுதினமும் கர்த்தர் சபையில் சேர்க்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு மனுஷன் ஊழியம் செய்ய ஆசைப்படுவான். விசுவாசியாக இருக்கிற பொழுதே சொல்லுகிறேன். அந்த ஊழியம் என்று சொல்லி வருகிற பொழுது விசுவாசி கர்த்தரை விசுவாசிக்கிறபடினாலும் விசுவாசி அவன் நீதிமானாக்கப்படுகிற ஒரு பகுதி வருகிறது. அப்போதான் அவன் அந்த பாவ வாழ்க்கையெல்லாம் மேற்கொண்டு பாவ சோதனைலாம் மேற்கொண்டு பரிசுத்த ஜீவன் செய்கின்றான். ஒரு மனுஷனுக்கு அந்த நீதிமான் இந்த ஸ்தானத்துக்குள் வருகிற பொழுது ஆத்தும பாரம் வரும், ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும். அவர்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற ஒரு வாஞ்சை விருப்பத்தி வரும். இதற்குள்ளே வர 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 என்ன நடக்கும் என்றால் பூமிக்குரிய அசுத்தங்கள்லாம் மாறி ஆவிக்குரிய அசுத்தங்கள் உள்ளே வர ஆரம்பிக்கும். இதுதான் உண்மை. பூமிக்குரிய அசுத்தங்கள் எல்லாம் அவன் ஜெயித்து ஆவிக்குரிய தீட்டுகளுக்குள்ளே வருவான். அதையும் ஜெயித்து வர வேண்டும் என்றால் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள். ஏசாயாவில் வாசிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் கேரல் போகிற பொழுது அதெல்லாம் சொல்ல, அவள் ஒரு குமாரன் பெறுவாள். ஏசாயா 9 அதிகாரத்தில் 10 அதிகாரத்தில் இதை வாசித்தால் தெரியும். எதற்கு அது எழுதப்பட்டிருக்கிறது என்றால், முன் குறிக்கப்பட்ட வித்து சகலமும் படைக்கிற பொழுது அவர் கூட இருந்தார் என்று சங்கீத புத்தகம் சொல்லுகிறது. சரி, இயேசு என்ற பெயரிலே மனு உருவிலே அவர் பூமியிலே வருகிறார். 30 ஆண்டுகள் அவர் கர்த்தருடைய பணிவிடை செய்கிறதுக்கென்றே வந்த பொழுதும் 30 ஆண்டுகள் கர்த்தருடைய வேலை அவர் தேவனுடைய ஊழியத்துக்கு வருகிற வரை காணப்படவில்லை. தேவனுடைய ஊழியத்துக்கு வருவதற்கு 30 ஆண்டுகள் கர்த்தருடைய வேலை காத்திருக்க வேண்டிய வேலையாக இருக்கிறது. அவருக்கு நன்றாக தெரியும் ஊழியத்துக்கு தான் வர வேண்டும், ஊழியம் செய்வதற்காக தான் பிறந்தது, வந்ததே அவர் ஊழியத்துக்காக தான் உலகத்திற்கு. 30 ஆண்டுகள் ஒரு தச்சனுடைய வீட்டிலே யோசேப் ஆகிய தச்சன் தகப்பன், மரியாள் ஆகிய தாய் இவர்களுக்கு அடங்கி அவர் கீழ்ப்படி இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 3.5 ஆண்டுகள் மட்டும்தான் அவர் ஊழியம் செய்தார். சரி, இந்த ஊழியம் செய்கிற பொழுது விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே வாஞ்சை இருக்கும், விருப்பம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு வேறு, விசுவாசம் வேறு, விருப்பம் வேறு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மோனையும் போட்டு குழப்பிக்கொள்வார். எதிர்பார்ப்பு என்பது எதையோ எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், அது விசுவாசம் நினைப்பார்கள். அதல்ல. விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கும். நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார், அந்த வார்த்தையிலே நாம் பயணப்படணும். அந்த வார்த்தையை முதல்ல நான் நம்பணும். பொருளாதாரத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலும் ஊழியக்காரன் மீது இருக்கிற அபிஷேகம் வேறு, விசுவாசியோட அபிஷேகம் வேறு. இருவரும் விசுவாசியும் ஊழியக்காரனும் ஒரே விமானத்தில் பயணம் செய்யலாம், ஒரே தட்டில் கூட சாப்பிடலாம், ஒரே உணவை கூட சாப்பிடலாம். ஒரே பூலோகத்தில் தான் அந்த கிரகமாகிய பூமியிலே அவர்கள் எல்லாரும் ஆசை செய்கிறார்கள். யாரும் வானத்தில் வந்தவர்கள் அல்ல. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் வித்தியாசமாய் செயல்படும் ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில். அவருடைய அழைப்பு, அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய வேலை, அழைப்பு இருக்கும் ஊழியம் செய்வதற்கு. அநேக தீர்க்க சொல்லலாம். எனக்கு நிறைய பேர் சொன்னார்கள், ஆனால் எல்லா இடத்துல நான் எகத்தாளமாக பேசுகிற நாட்கள் உண்டு. என்ன வந்தாலும் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்ன நாட்கள் உண்டு. ஏன்னா அப்போ இருந்த நிலைமை வேறு. என் நிலைமை சொல்ல, ஊழியத்தின் நிலைமையும் ஊழியக்காரருடைய அணுகுமுறைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஊழியத்தை செய்து அவர்கள் அசிங்கப்படுகிறதை பார்க்கிற பொழுது ஊழியம் செய்யாமலே நல்ல சம்பாதியத்தோடு வாழ்ந்துவிட்டு சாட்சியாக வாழலாம் என்று தான் நான் நினைத்து சொன்னேன். ஆனால் அப்படி சாட்சியாக வாழ முடியாது. ஊழியம் என்று வந்த தொட்டு தான் இந்த பரிசுத்தம், இந்த தேவனுடைய பாதுகாப்பு எல்லாம் இருக்கிறது. மனுஷனை பார்க்கிற வரை அந்த ஊழியத்தை குறித்து தான் ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கும் என்று சொல்ல வருகிறேன். ஒரு மனுஷனை பார்த்து எனக்கு தெரிந்த நிறைய பேர் ஒரு மனுஷனை தொடர்ந்து
அவரை பின்தொடர்ந்து வந்து நாசமாக போனவன் தான் உண்டு. கிறிஸ்துவத்தை விட்டே போய் மறுபடியும் நாத்திகனாக போய் மாறிவிட்டவன், அதன் பிறகு கிறிஸ்துவுக்கு எதிராளியாகவே காணப்பட்டு கிறிஸ்துவை நொந்து கொள்ளுகிறவன், பகைக்கிறவன் அநேகர் உண்டு. உலக சிநேகத்தில் ஈடுபட்டு விசுவாசி தேவனுடைய பகையை சம்பாதிக்கிறான். இந்த பகை வேற, இது உள்நாட்டு கலவரம். மொத்தமே அவன் எல்லாவற்றையும் கிழித்து எறிந்து விட்டு வேதத்தை எல்லாம் கொளுத்தி போட்டுட்டு, நான் சொல்ல ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து ஒரு ஊழியக்காரனை பார்த்து 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 அவனை பின்தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து கடைசியில் அவன் புஸ்வானமாய் போய்விடுகிறான். ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க மாட்டிக்கொள்வான். அவன் மாற்றானோ மாட்டலையோ, இவன் யாரை பின்பற்ற வேண்டாம். அவரே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறான். ஊழியக்காரன் அது பெட்ரோல் பங்க் மாதிரி தான். ஆமாம், வண்டிக்கும் பெட்ரோல் பங்க்கு எவ்வளோ தொடர்பு இருக்குதோ அவ்வளோவாக இந்த இடத்துல ஊழியக்காரனுடைய ஐக்கியம் தேவை. ஆனால் அவனே முழுவதுமாய் பார்த்துக்கு போய் கொண்டிருந்தால் அவ்வளோதான். அதனால கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கன்னா, அவனை மாதிரியே சிங்காரிப்பாங்க. அவன் மீச வைக்கலாம், அவனை வைக்க மாட்டான். அந்த ஒரு காலம் இருந்துச்சு. அவன் என்ன வஸ்திரம் உடுத்துறானோ இதுதான் இவன் வஸ்திரம் உடுத்துவான். மாடல், இது ரோல் மாடலும் கிடையாது, கோல்டு மாடலும் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் மாம்ச பலவீனம். சத்தியத்தில் அறிவில்லை அவர்களுக்கு. அவர்களுக்கு சத்தியத்தை குறித்த அறிவில்லை. அதனால் மனுஷனை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். ஒரு மனுஷன் ஒரு தீர்க்கதரிசியை பின்பற்றலாம். எப்படி பின்பற்றலாம்னா, கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் மூலமாக வருகிறது. அந்த வார்த்தைக்காக இது அப்படி இல்லை. அதே போல் தான் யோசுவா அவர்களோடய தங்கி அவருடைய உண்டு உறங்கி அப்படிலாம் இருந்தார் யோசுவா பழைய ஏற்பாட்டில். இப்படியும் இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய கவனம் ஈர்ப்பெல்லாம் கர்த்தர் மீது இருக்கணும். ஒரு மனுஷனை பின்தொடர்ந்து ஒரு நிறுவனத்துக்குள்ளே ஒரு அழைப்புக்குள்ளே கர்த்தர் உங்களை அழைக்கப்பட்டவராய் கர்த்தர் கொண்டு வருவார் சில ஊழியங்கள். அப்பொழுது புதுசாக எடுத்து விடக்கூடாது. அந்த தலைமைக்கு எடுத்து சொல்கிற மாதிரி கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், கர்த்தரனை என்ன தரிசனமான இதெல்லாம் சொல்லக்கூடாது. தரிசனத்துக்கே நீங்கள் வேலை செய்யணும். இது ஒரு விதமான ஊழியம். இப்பவும் சொல்லுகிறேன், எலிசாவினுடைய ஊழியம் எலியாவின் பாதங்களுக்கு, எலியாவின் கரத்திற்கு தண்ணீர் வார்க்கும்படி தான் எலிசானுடைய ஊழியம் காணப்பட்டது. அவன் 7 ஏறு பூட்டி உழுத மனுஷன், நல்ல செல்வ பின்னணியில் வந்த மனுஷன். ஆனால் வேறொருத்தனுக்கு குனிந்து தண்ணீர் வார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, எலிசாவினுடைய குடும்ப பின்னணி வேறு, எலியாவினுடைய அழைப்பு வேறு. ஆனால் அந்த சால்வை எலிசாவின் மீது தான் விழுந்தது. பலர் ஊழியத்துக்கு வர ஆசைப்படுவார்கள். தெரிந்து கொள்ளுதல் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. நாங்கள்லாம் ஊழியமாக அந்த வாசனையே கிடையாது. இயேசுவை கொடுத்த வாசனையே கிடையாது. பர்த்டே 24 டிசம்பர் எனக்கு. சரி, எல்லா விக்கிரகத்தோடு இயேசுடைய ஃபோட்டோக்கும் அவர் தள்ள கொஞ்சம் பூ, அவர் நெத்தியில் கொஞ்சம் மஞ்சள் கொக்கம் இருக்கும். இது எங்களுடைய ஐதீகம், பாரம்பரியம். அப்படி தான் இயேசுக்கு ஒரு இடம் இருந்துச்சு எங்கள் வீட்டில். அப்புறம் படித்ததெல்லாம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். அப்போவும் அதை ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் பக்தியெல்லாம் சொல்ல முடியாது. தேவன் எழுந்தருளினார், இதுதான் உண்மை. எலிசாவுக்கு ஊழியம் எப்படி கனி கொடுத்தது, எப்பொழுது அந்த ஊழியம் முழுவதுமாக எலிசா எடுத்து செய்ய முடிந்தது. அன்னே சொல்லுவான் நிறைய பேர், எலிசா செத்தாதான் ஊழியம், எலிசா செத்தாதான் எலியாவுக்கு, எலியா செத்தாதான் எலிசாவுக்கு ஊழியம். இனி அப்படி தான் நடந்துருக்கு. அண்ணன் எப்போ சாவான் தின்ன காலியாகணும். இது அப்படி இல்லை ஐயா. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதன் பிறகு என்ன நடக்கிறது? அந்த எஜமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். மோசே உயிரோடு இருந்தால் யோசா வந்திருக்க மாட்டான்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அவரை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஒரு மனுஷனை கர்த்தர் வீணும் விருதாவாய் சில சமயத்தில் பிசாசு என்ன செய்வார். அதனால தான் சொன்னேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவிக்குரிய தீட்டுகள் உள்ளே வரும். என்னவென்றால், இப்படியே இருந்தால் நீங்கள் உருப்பட மாட்டீங்க, இப்படியே இருந்தால் நீங்கள் விளங்க மாட்டீங்க, இப்படியே இருந்தால் அவங்க வயசாகிடும், இப்படியே இருந்தால் தேவனுடைய வேலையில் எந்த மனுஷனும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. 2000 வருஷத்தில் 31ஆம் தேதி வர நான் வேறு விதமாக இருந்தேன். 2000 வருஷத்தில் டிசம்பர் 24ஆம் தேதி என் பர்த்டேயில் ஒரு டிசிஷன் எடுத்தேன். இனி வேணால் இந்த வருஷத்தோடு முடிச்சுக்கொள்ளலாம், 25 வயசோடு முடிச்சுக்கொள்ளலாம். வாழ்க்கையே இல்லை, கீழ்ப்படியாமைய ஊழியத்துக்கு அழைப்பு இருந்தோம். ஆண்டவரே எப்படி ஆகலன்னு நினைத்தரலும். எதிர்காலம் அதெல்லாம் இல்லை. இதிலிருந்து முதல்ல விடுதலை தாரோம். இதை வச்சுன்னு வர முடியுமா ஊழியத்துக்கு?
கர்த்தர் விடுதலை கொடுத்தார். எப்படி கொடுத்தாருன்னா, அது ஒரு ஆவி, அதை கடித்துக்கொள் போகணுன்னாரு. அதே போல் கடித்து கொண்டே போனேன். அப்புறம் ஒன்று வாங்கி பற்ற வச்சேன். அதுக்கு எனக்கும் ரொம்ப தூரமாகி விட்டது. இதெல்லாம் அடையாளம். முதல்ல இது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீ சில பேர் இப்படி தான் பொல்லாத மனுஷனாக இருந்து, அதாவது துன்மார்க்கமான ஒரு மனுஷனாக இருந்து, சவுலை போல அவன் வேறு விதமாக திருச்சபை துன்பப்படுத்தினான், நான் வேறு விதமாக சிரமமாக காலத்தை துன்பப்படுத்தினேன். அவரை ஒரு வெளிச்சம் சந்தித்தது, எனக்கு ஒரு வெளிச்சம் சந்தித்தது. சுருக்கமாக சொல்கிறேன். இது ஒன்றுமே கட்டுக்கடங்காத கிடாரிகளுக்கு கர்த்தர் எழுந்தருளுவார். எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். இல்லை, இது ஒரு முரட்டாட்டம் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. என்ன சொல்கிறேன், திடீர்னு கர்த்தரை எழுந்தருளினார், சந்திக்கப்பட்டோம். ஏசாயாவுக்கும் அப்படி தான். திடீர்னு கர்த்தர் எழுந்தருளினார், தரிசனம் பார்த்தான், அந்த மனுஷன் குத்தப்பட்டான். ஆண்டவரே, நான் சுத்த உடலுள்ள மனுஷன், நான் என்ன செய்வேன்? சரி, ஒரு அக்கினி வருகிறது. நமக்கு இருந்த அக்கினி போச்சு, வேற அக்கினி வந்துச்சு. ஏசாயாவுக்கு நாவில் ஒரு அக்கினி வருகிறது, அவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இதே அபிஷேகம் தான் என்னை சந்தித்தது. இல்லைன்னு நான் சொல்ல, கர்த்தருக்கு முன்பு சாட்சி சொல்கிறேன். அதாவது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு அனுபவம் உங்களுக்கு வர வேண்டும். உங்களுக்கு ஒரு தகவல் வருகிறது, ஐயா எனக்கு ஊழியத்திற்கு அழைப்பு இருக்குது என்று ஜெபித்து சொன்னார் என்று சொல்லுவார்கள். ஒரு தீர்க்கதரிசியின் மூலம் அது உறுதிப்படுத்தப்படும். தட்டிப்பட்ட மனுஷனுடைய வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட அனுபவம் வர வேண்டும். ஊழியம் செய்வதற்கு எல்லாருக்கும் ஒரு பொதுவான அழைப்பு இருக்குது. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் பரம அழைப்பு எனக்கு இருக்கிறது என்பதை எப்படி உணர வேண்டும்? நீங்கள் ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம், கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார். எந்த ஊழியம் என்று கூட தெளிவாய் பேசுவார். பிரியமான தேவனுடைய ஜனமே, எப்படியாய் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று எல்லாம் கர்த்தர் நடத்துவார். ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவம் வர வேண்டும். இந்த சாட்சியாக சொல்லுகிறேன், இந்த அடிமைத்தனம் விட்டு போனது புகை, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த வருமானம், நல்ல பணம்லாம் பார்த்து 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 திடீர்னு உட்கார வேண்டும். பணம் இல்லாமல் ஊழியம் செஞ்சால் என்னன்னு நமக்கு தெரியும். இப்படி பல ஊழியக்காரர்களெல்லாம் அந்த காலத்தில் பராமரிச்சிருக்கு. இது ஒரு சாட்சி சொல்கிறேன்னு வேறு மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டாம். சரி, இப்போ பணம் இல்லாத பொழுது இந்த ஊழியக்காரங்கள்லாம் பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சிச்சு, எவனும் திரும்பி பார்க்கவே இல்லை என் பக்கம். அது ஒரு போட்டியாளரை போல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அது மனசேன். ஆனால் நம்ம எப்படி இதை சோதனை மேற்கொள்ளணும், எப்படி ஒரு வருமானத்தை உண்டு பண்ணிக்கொள்ளணும்? கர்த்தரை ஆசீர்வதிக்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் இந்த பரலோக எஜமானர் எங்கே எப்படி நடத்த வேண்டும், யாரை எப்படி வேலை வாங்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆகியால் இந்த ஊழியம் வரம் வல்லமை எல்லாம் இருந்தாலும் ஊழியத்தை கொடுக்கிற ஒரு கர்த்தர், வாசலை திறக்கிற ஒரு கர்த்தர், மனுஷர் எழுதி திறக்கிற ஒரு கர்த்தர். நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள்ளே நம்முடைய பிரதிஷ்டை ஒழுங்காக இருக்கணும். மேலே இருக்கணும் பார்த்து இருக்கக்கூடாது. அதாவது நமக்கு முற்பிதாக்களை பார்த்து இருக்கக்கூடாது. நமக்கு இருக்கிற எழுப்பப்பட்ட ஊழியக்காரனை பார்த்து இருக்கக்கூடாது. பிரதிஷ்டை என்பது வித்தியாசமானது. மனுஷனுக்கு மனுஷன் எதை கர்த்தர் அருவருக்கிறாரோ அதை விட்டுவிட வேண்டும். எதை கர்த்தர் நேசிக்கிறாரோ அதை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல எதை கர்த்தர் அருவருக்கிறார்னு தெரிய வேண்டும். ஆதியாகம புஸ்தகத்திலாம் பார்ப்பீங்கன்னா விக்கிரகாராதனை அருவருக்கப்பட்டது. இன்று வரை விக்கிரகாராதனை அருவருக்கப்படுகிறது, இல்லைன்னு சொல்லவில்லை. ஏதோ ஒன்று பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு ஜீவியத்துக்குள் நீ காணப்பட வேண்டும். மனுஷனிடத்திலும் உனக்கு ஒரு என்ன சொல்லுகிறது, ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். ஆமாம், ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பு எல்லாரும் உலகம் நகைத்தது, உலகம் பிரகாசித்தது, உலகம் ஒரு நட்போடு காணப்பட்டது, என்னிடத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஊழியம் என்று வந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு கசப்பு வந்து விட்டது. சம்பாதித்தம் போச்சா, 26 வயசில் போய் ஊழியம் செய்ய சொன்னாங்களா என்பது போல் ஆகிவிட்டது. சரி, ஏதோ ஒரு வெறுப்பு வருகிறது, மனுஷத்து ஒரு வித்தியாசத்தை காண முடியுது. அப்புறம் கூட பிறந்ததுக்கு வீட்டில் இருக்கிற சொந்த வீட்டாரை சத்துருக்களாய் காணப்படுகிறார்கள். வாழ்க்கையை ஸ்தம்பித்து காணப்படுகிறது. ஊழியம் என்றால் பெந்தகோஸ்தே ஊழியம் உங்களுக்கு தெரியும், ஒன்றும் சபையாக இருக்கணும். இந்த சுவிசேஷ ஊழியமாக இருந்தால் என்ன பண்ணுறது, என்ன செய்வது? உலகப்புற வருமானத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும் இல்லையா மனசு. உலகப்புறமாக நீங்கள் வாங்குறது ஒரு 10 வெள்ளி என்றால், ஊழியத்துக்கு 20 வெள்ளி என்றால் வரவேற்கும் உலகம். அது ஒரு வியாபாரமாகிடுது இல்லையா? ஆனால் கர்த்தர் என்ன செய்கின்றார்? நடத்துகிறார். நான் 1 ஆரம்பித்தேன், 1 வெள்ளியிலிருந்து ஆரம்பித்தேன். வெள்ளியோ அது ரூபாவோ எப்படியா எடுத்துக்கொள்ளுங்க, நாட்டுக்கு நாட்டுக்கு வித்தியாசப்படும்.
ஒத்த வெளியிலேருந்து நான் ஆரம்பித்தேன். அடிப்படை உணவிலிருந்து கர்த்தர் என்னை நடத்த ஆரம்பித்தார். அதனால தான் இன்று எல்லா புயல்களிலும் கர்த்தர் தம்முடைய அடியானுடைய விசுவாசத்தை அதை சோதிக்கிறார். பெரிய பெரிய தொகைகள், பெரிய பெரிய காரியங்கள், பெரிய பெரிய சவால்கள் வருகிறது நீங்கள் பார்த்துருக்குறீங்க. என்னோடு பயணப்பட்டுகிறவர்கள் நான் கவனிக்கவில்லை. ஆனால் கர்த்தர் என்று சொன்னார், 24 ஆண்டுகள் என்னோடு கூட பயணப்படுகிறார்கள். இது சத்தியம். அவர்கள் காண நான் எப்படியெல்லாம் மேலே வந்தேன் என்பது அவர்களுக்கு தெரியும். என்னென்னலாம் நான் சந்தித்தேன் என்பதும் பரவலாய் தெரியும். இதெல்லாம் மூடி மறைக்கிற விஷயம் இல்லை. எதுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், மனுஷர்களிடத்திலும் ஒரு விதமான ஒரு விரக்தி வந்துவிடும். மோசே கொலகாரப்பாவி என்ற ஒரு சூழ்நிலை வந்து அந்த மனுஷன் ஓட்டமாய் ஓடி வருகிறான். ஊழியம் என்றால் அந்த காலத்தில் 4 கீத்து கொட்டாய் போட்டு ஆரம்பிச்சிருவான். கொட்டை எடுத்து அடித்தா எங்கே இருக்கிற சபைக்கு போகிறோன்னு பார்த்து இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வான்னு. இன்று நடந்திருக்கலாம். ஆனால் இன்று கீத்து கொட்டாலாம் இல்லை. எல்லாருக்கும் கர்த்தர் வேறு மாதிரி ஆசீர்வதிக்கிறார். கீத்து கொட்டா போட்டால் உள்ளே தான் போகணும். இப்போது சட்டமும் மாறிடுச்சு, கீத்து கொட்டா போடக்கூடாதுன்ட்டான். இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, ஊழியம் என்பது மற்றவர் செய்கிறதை போல் அல்ல. உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரிய வேண்டிய என்ன ஊழியம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று. ஒரு தலைமையின் கீழ் அடங்கிய ஊழியம் செய்து இன்னும் சால சிறந்தது, நல்லது. எப்போதுமே மேய்ப்பனுடைய ஒரு தலைமைத்துவத்திலே இருக்கிற பொழுது அதனுடைய அபிஷேகம், பாதுகாப்பு எல்லாம் வேறு. சரீர உதவி கிடைக்கிறதோ இல்லையோ, ஆவிக்குரிய பலன் கிடைக்கும். நமக்காக ஜெபிக்கிற ஒரு குடும்பம் உண்டு, நமக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதர் உண்டு. தலைமைத்துவம் சொல்லுகிறேன். அதே சமயத்தில் அந்த ஐக்கியத்தில் வருகிற பொழுது நம்முடைய வளர்ச்சியும் காணப்படும். இந்த வளர்ச்சி மனுஷ சிபார்செலாம் இல்லை, எல்லாம் ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடிப்படையில் பூமிக்குரிய வளர்ச்சி எழும்பும். நிறைய பேர் என் கூட ஊழியத்துக்கு வந்தவங்களாம் சிடி போட்டு காலியானோம். சிடி விற்கலை. அப்புறம் சபையில் பாடிக்கொண்டதும் கடைசி சிடி விற்கிறதுக்கு வெளில போனான். வெளில போயிட்டு அங்கேயும் விற்கலை. அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்முக்கு போனான், அங்கேயும் விற்கலை. அதுக்கப்புறம் பி ஸ்டேஷன் போனால் அங்கே விற்க ஆரம்பிச்சிச்சு, சிடியாக விற்க ஆரம்பிச்சிச்சு. இவன் பாடின சிடி விற்கலை. எல்லாம் அசுசியான படங்கள் சிடி, எல்லாம் சினிமா பாட்டு சிடியெல்லாம் சேர்த்து கலந்து நம்ம சிடி கடை ஓனர் ஆகிட்டார் நம்ம ஐயா. இந்த மாதிரிலாம் என்னுடைய நண்பர்கள்லாம் போய் கடைசியில் திசையெல்லாம் போய் நாசமாக போனது தான் மிச்சம். ஆமாம், சிடி அழகாக பாடினார். இயேசுவை குறித்து ஒரு பாட்டு பாடி அதை சிடி போட்டு, அப்போ சிடி போட்டு விற்று அது ஒரு காசு எடுப்பாங்க. சினிமா எடுக்கிறதும் சிடி போடுறதும் ஒரே மாதிரி இருந்துச்சு அந்த காலத்தில். நாசமாக போனது தான் மிச்சம். யாரும் வாங்கலை சிடி, அது விற்கலை. அது என்னமோ தெரில. அப்புறம் உள்ளே இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது. பலிபீடத்தில் இருந்த மனுஷன் வாலிபேன் வெளியில் போய் ஸ்டாலில் போனான். அப்புறம் ஸ்டாலில் சரிப்பட்டு வரல, ஏன்னா பாசிட்டிவ் சிடி வந்து கிளாஷ் ஆகுது. அப்புறம் பிளாட்ஃபார்ம் போய் வெளில எல்லாம் சிடி வச்சு விற்றான். எல்லாம் பிரபலியங்களோட சிடியோடு வச்சு விற்றான். அங்கே கொஞ்சம் விற்றுச்சு. அதாவது அது 2 வாங்கினா இது 1 ஃப்ரீன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தான். என்னென்னமோ பண்ணி அந்த சிடி அவனால் வெளியில் வர முடியல. எவனோ சொல்லியிருக்கான் சிடி போட்டால் நல்லா வருமானம் வரும்னு. அது பிறகு பி ஸ்டேஷன் எதிர்க்க போய் உக்காந்துன்னு கடைசியில் சிடி விற்கிறேன்ட்டு என்னென்னமோ அசோசியான சிடியெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ ட்ராக் மாறிடுச்சு. சினிமா படம், அந்த படம், இந்த படம் எல்லாம் சிடி விற்றுட்டு என்னை பார்க்குறான். நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். முகமுகமாக பார்க்குறோம். இப்படி பிடிக்கல, இப்படி வச்சு பிடிக்கிறான். அப்படியே பார்த்தோன்னே என்னை உள்ளமே உடஞ்சிருச்சு. சிடியில் ஆரம்பித்து பீடியில் வந்து முடிஞ்சது. இல்லை, வருத்தத்தோடு சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் போய் எங்கன்னா மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்புறம் இன்னொருத்தன் மேட்ரிமோனியல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எங்கள் வாலிப பிள்ளைகளை பார்த்தாலும் பாஸ்டர், அவங்க சிடிவி வாங்குறது, அவங்கக்கிட்ட இது பண்ணுறது, அதாவது இன்டராக்ஷன்ஸ். அந்த திருமணம் ஒழுங்கு பண்ணாதுன்னா கொஞ்சம் காசு கிடைக்குமா? 21 வருஷம் ஆச்சு. நம்ம திருமணம் பண்ண வரவெல்லாம் பயப்படுற அளவுக்கு தான் நம்ம ஊழியம் பண்ணுறோம். தேவ சித்தத்தில் வேலை நான் கோச்சிக்கிறேன் இல்லையா, அது சொல்கிறேன். இதிலெல்லாம் ஒரு வருமானம் உண்டு பண்ணுவதற்கு பிசாசர்களெல்லாம் கொண்டு போய் எல்லாம் நல்லா பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள்லாம் வந்திருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் காலத்தில். நடுவில் எவ்வளவோ டைவர்ஷன் அவ்வளோதான். அவங்க திசை திருப்பப்பட்டு மார்க்கம் தப்பி நட்சத்திரங்களை போனார்கள். ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்றால், நல்லா புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு கர்த்தரிடத்தில் ஒரு தனிப்பட்ட வெளிப்பாடு வரும்.
ஒரு அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம் வரும். மோசே அப்படியே கொலை குற்ற வழியாகவே வருகிறார். ஒரே பருவத்த தண்டையில் வந்து சேர்க்கிற வர வாழ்க்கை ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. தேவனிடத்தில் நான் வருகிற வரை அதாவது ரட்சிக்கப்பட்டதோட ஊழியத்துக்கு வந்து தான் ரட்சிக்கப்பட்டேன். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க பிறகு தான் ரட்சிப்பின் வாசனை வந்துச்சு. அதுக்கு முன்னே எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. இயேசுவோடு அவ்வளோ பற்றுதெல்லாம் இல்லை. சிலுவையை பார்த்து எல்லாம் உண்மை தான். என் மூலமாக என் குடும்பத்தால் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் நான் அதெல்லாம் இது சம்மந்தம் இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துருந்தேன். பொம்பளை வண்டி தான் இல்லையே தவிர வாழ்க்கையில் வாலிபனாக இருக்கிற பொழுது அந்த அசுசியில் வண்டி கத்துற அந்த காலத்துலேருந்தே என்னை பிரிச்சுட்டு வந்தார். மற்றபடி பணம், உலக ஆசை எல்லாம் நடந்துருக்கு. உலக களி கூறுதல், களியாட்டங்கள் எல்லாம் நான் இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு சம்பவம், திடீர்னு ஒரு அதிர்ச்சி தரும் சம்பவம். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு தான் விடுதலையே வந்துச்சு எனக்கு பிசாசின் கட்டிலேருந்து. இது ஒரு பேட்டர்ன் வேறு. ஆனால் ஒழுங்காக ஊழியம் செய்வேன், அடங்கி 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 ஊழியம் செய்து திடீர்னு கத்துற அந்த ஒரு பெரிய பரலோக மகிமை தருகிறார். அதனால தான் இளையசாமி தான் அது சாலை வருகிறது. அடங்கி இருந்ததுனால வருகிறது. 30 ஆண்டுகள் அடங்கியிருந்தார் கிறிஸ்து. அவர் ஞானஸ்தானம் எடுத்து எழுந்தோடனே புறாவின் வடிவில் ஆவியானவர் இறங்குகிறார். இது மனுஷனோடும் தேவனோடும் ஒரு தொடர்பு வந்துச்சா, அடுத்தது பிசாசோடு ஒரு தொடர்புனா என்ன, அந்த ஒரு அனுபவம் இருக்கிறது. பிசாசின் கிரியை அழிக்கும்படியே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிற வரைக்கும் இந்த பிசாசுக்கும் அவருக்கும் ஒரு யுத்தம் காணப்பட்டு கொண்டு, தனிப்பட்ட வாழ்க்கையில் பிசாசு. இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் தான் இந்த அப்பத்திற்கு ஒரு பிரச்சனை வரும். நான் சொல்வது பர்ஃபெக்ட் மினிஸ்ட்ரி. நீங்கள் பென்ஷன் நம்பி வந்தீங்கன்னா அது காலியாகிடும். அப்போ ஊழியம் ஓடாது. நீங்கள் அந்த கிழவி பின்னாடி சுற்றி நிறணும். பென்ஷன் கொடுக்குதுங்கள, அதுக்கு ஊழியம் பண்ணணும். நம்ம கர்த்தருக்கு ஊழியம் பண்ண முடியாது. இப்படியாக பலதரப்பட்டது அப்பத்தின் பிரச்சனை, அப்புறம் ஆவிக்குரிய பிரச்சனை, அப்புறம் ஆராதனைக்குரிய முறைமைகள் பிரச்சனை. இது மூணும் வந்து ஒரு ஊழியக்காரனை சந்திக்க வேண்டும். முதல்ல உங்களோட சாப்பாட்டை நீங்கள் சம்பாதிக்கணும். சீடி விக்கிட்டா, பொண்ணு பார்த்து கொடுக்கிட்டா, இந்த மாதிரி பலதரப்பட்ட காரியங்கள் பேசுவார்கள். எதாவது ஐடியா கொடுப்பான். நம்ம அழைப்பை அப்படியே அழைப்பே பிழைப்பு விட்டுக்கிற அளவுக்கு ஆகிடும். அழைப்பா பிழைப்பா என்ற கேள்விக்குறி வந்துடும். அழைப்பு கரைப்படுத்திடும். சில பேர் ரியல் எஸ்டேட் பண்ண போயிடுவான், சில பேர் புரோக்கர் வேலை பார்க்க போயிடுவான். இதெல்லாம் அறவேக்காடாகிடும். கடைசியில் அதுலேயும் பிரகாசிக்க முடியாது. இந்த அழைப்பு பழா போயிடும். அப்புறம் அந்த காலத்தில் ஆம்பியோ இருந்துச்சு, அதில் போயிட்டானுங்க கொஞ்சம் பேர். அது ஒரு மீட்டிங்கு, அதுக்கு ஒரு கேசட்டு. இதெல்லாம் எனக்கு ஆல் இட் கேம் த்ரூ மீ. எல்லோரும் வெறுத்துட்டாங்க என்ன. எது சொன்னாலும் கேட்க மாட்டான், எது சொன்னாலும் வேணான்றான். என்ன ஆச்சு எனக்கு? வருமானம் எப்படி? ஜெபி போவோம், அதில் வர காணிக்க அவ்வளோ பிரபலியமும் கிடையாது. இப்போவே எப்படி இருக்கிறேன், அப்போ எப்படி இருந்திருப்பேன்? இப்போ நல்லா பண்படுத்தப்பட்டுட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் கற்றுக்க வேண்டிய நிறைய இருக்குது. ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன்னா சொல்ல முடியாது. அப்போ அந்த காலத்தில் இன்னும் எவ்வளோ இருந்திருக்கும். இப்படியெல்லாம் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். இப்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? பிசாசை ஜெயித்து காட்டுகிறார். இதில் எல்லாம் சோதிக்கப்படுவீர்கள். வருமானம் என்ன? இப்போ சரி ஊழியம் செய்றீங்க, வருமானம் என்ன? நீங்கள் சபை ஊழியன்னு சொல்லி பாருங்களேன், எத்தனை பேர் வரான்மா? நீங்கள் எடுத்தோடனே 2000 பேர் வரான்னா சொல்லுவீங்க? சொல்லுங்கள். வர்றதை சொன்னீங்கன்னாக்கா நீ ஏன் இது செய்யக்கூடாதுன்னு அவன் ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். அதனால் கூடுமான வரைக்கும் நான் ஜனங்களை சந்திப்பதையே தவிர்த்து கொண்டேன். இது அட்வைசர்ஸு, நம்மெல்லாம் கேட்கல யாருக்கும் அட்வைஸு. அவங்களாம் வந்து சொல்கிறது ஏதோ நான் வாய்க்கு வெறும் வாயில் மேலே அவல் கொடுத்த மாதிரி. இந்த ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கர்த்தரிடத்தில் தான் நீங்கள் இருக்கணுமே தவிர கர்த்தர் பட்சத்தில் இருக்கணும், கர்த்தருக்காக இருக்கணும். இதில் பல தரப்பட்ட சோதனை வரும். அப்புறம் என்ன ஆச்சு, எல்லாம் சம்பாதிக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொல்லி அது ஒரு டீம் வந்தது. ஆமாம், ஊழியக்காரன்னா சம்பாதிக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாக்கா ஊழியத்தில் வருமானம் வராதியா? சம்பாதிக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணால் ஊழியத்துக்கு ஒத்தாசையாக இருக்கும். அவ்வளோ பேக்காவாக இருக்கிறான் அவன் பெற்றவனுங்க. இவங்க சம்பாதிக்க மாட்டாங்களாம் ஊழியக்காரங்க, சம்பாதிக்கிற பொண்ணு வேணுமா? இப்படியெல்லாம் இருந்துச்சு, இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எவனும் ஊழியக்காரனுக்கு, அதுவும் பெந்தகோஸ் ஊழியக்காரனுக்கு பொண்ணு தரவே மாட்டேன்ற அளவுக்கு ஆயிடுச்சு.
இதெல்லாம் நெசம், இதெல்லாம் சத்தியம். அதுக்கப்புறம் ரொம்ப இந்த ஊழியத்துக்கு அழைப்பு வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவோடு தான் இருப்பான். அதுக்கு பென்ஷன் வாங்க தெரியாது. ரெண்டு பேர் சம்பாத்தியம்னா 2 வயசானவங்களோட பென்ஷன் வரும். பையன் ஊழியம் செய்கிறான், அப்பா அம்மா பென்ஷன் வருது. அது எவ்வளோ நாள் இருக்கும்? நம்ம அழைப்புக்கு அது போய் சேர்ந்துடும். அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கவனம் வந்து அந்த கேழ்வன் மேலே போகக்கூடாது, கர்த்தர் மேலே தான் இருக்கணும். கர்த்தர் பார்ப்பார், அந்த பென்ஷன் தூக்கிடுவார். பென்ஷன் எப்படி போகும்? அதுக்கு செத்துச்சுன்னா பென்ஷன் போயிடும். இதெல்லாம் நடந்து வந்தது. பென்ஷன் வந்தாலும் நான் அதை தொட்டதில்லை. எங்கள் அம்மா அது கர்த்தருக்கு நான் வந்துட்டோம், பென்ஷனில் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. பென்ஷன் பார்த்தாலாம் டென்ஷன் ஆகிடும். இப்போ இதெல்லாம் டைவர்ஷன் அண்ட் டீவியேஷன். இப்படிலாம் இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு பொருளாக போயிட்டேன் நான். எது சொன்னாலும் கேட்க மாட்டேறான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அப்பயே அம்மாகிட்ட பென்ஷன் வாங்கி வச்சுக்கடா, 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க வீட்டில், தங்கச்சிங்க தூக்கிடுவாளுங்க, பார்த்து பரவாயில்லை. நான் சொன்னதும் நான் கேட்கலன்றது அவங்களுக்கு தெரிய வர அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாம் வெட்ட வெளிச்சமாகிடுச்சு. ஒரு நாளில் கல்யாணமும் அவளை 26 வயசு தானே ஆகுது. இப்போ தான் ஊழியத்துக்கு வந்தேன். அதோ வந்தோடனே வரத்துக்கு முன்னே எனக்கு தெரியும் பணம் இல்லைன்னா என்ன நடக்கணும். 25 வயசு வரைக்கும் உலக வாழ்க்கையில் இருக்குன்னு தெரியாதா? தெரியும், ஆனால் இவ்வளோ லோல் படுவோன்னு தெரியாது, இவ்வளோ அவமதிக்கப்படுவோன்னு தெரியாது. சரீரத்தினுடைய சுயம் அழிய தான் ஆவியினுடைய செய்கை வெளியரங்கமாக்கும். கலாத்தியர் 5:25 நீங்கள் ஆவியின்படி பிழைப்பதற்கு சரீரத்தினுடைய கிரியைகள்லாம் அழிக்கப்பட வேண்டும். இப்போது சூடும் இல்லை, நோ சூடு நோ சொர்ண. எதனா சொன்னால் சொல்லிக்கப்பா ராசா, நல்லபடியாக சொல்லிக்கோ, எவ்வளோ வேணால் சொல்லிக்கோ, எழுதுறியா எழுது, பேசுகிறியா பேசு, வீடியோ போடுறியா ஆடியோ போடுற, எது பண்ணாலும் சரி. அவனை பார்த்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா இருக்கிறீங்களா, அதில் நிறைய பேர் உடஞ்சிட்டான். இதெல்லாம் கனிகள் வெளிப்படுற வரைக்கும் விடமாட்டார் கர்த்தருக்குள்ள. வனாந்திரத்தில் நடத்துக்கிறதுக்கான காரணம் என்ன? சுயம் உடைக்கப்பட வேண்டும். அந்த முகவரியே மாறிடுச்சு. இப்போ இருக்கிற முகவரி எங்கள் அப்பா வச்சுட்டு போன வீடு இல்லை இது. இதெல்லாம் நடுவீதிக்கு வந்து அதன் பிறகு இது சுதந்திரிச்சு இதுக்குள்ளே வந்து உட்காந்தும் எவ்வளோ பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் திருமணம், இது என் சாட்சி சொல்ல நான் வரல. வேத பாடத்தில் முதல்ல உங்களுடைய சுயம் எல்லாம் அழிந்து 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 ஆவியில் நீங்கள் பிரகாசிக்கிறீர்கள் என்றால் அப்போ தான் ஊழியமே கொடுப்பார் ஆண்டவர். பிரியமான தேவனுடைய ஜனமே, தெரிந்து கொள்ளுங்க. தெரிந்து கொள்ளாமலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்பத்துக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு பசி கற்களை அப்பமாக்கும். எதையாவது ஒன்று கன்வெர்ட் பண்ணுறா, கேஷாக கன்வெர்ட் பண்ணும். இந்த பிரச்சனை வந்து கல்லறை போகிற வரைக்கும் வரும். முதல்ல அப்பத்துக்கு பிரச்சனை வரும், அப்புறம் அடிப்படை தேவைகளுக்கு பிரச்சனை வரும். அப்போ சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் வஸ்திரம் தேவை இல்லையா, அப்புறம் வஸ்திரத்துக்கு. நான் ஊழியத்துக்கு வந்தோடனே வரவ முன்பு ஒல்லியாக இருந்தேன். ஓட்டம் அவ்வளோவான ஒரு உடற்பயிற்சி போல் இருக்கும். ஓடுறது ஓடியாக இருந்ததுனால ஒல்லியாக இருப்பேன். ஊழியத்துக்கு வந்தோடனே புஷ்ஷுன்னு ஆகிட்டேன். அப்போ வச்சு இந்த பேண்ட் சட்டெல்லாம் சின்னதாகிடுச்சு. அப்புறம் ஜெபித்து 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 பார்த்தா அதுதான் சொல்கிறேன். கடைசியில் ஒரு வாலிப பையன் கார்கோ பேண்ட்டு, 7 பாக்கெட் பேண்ட்டு, காட்டன் ஷர்ட்டு, இன்னொருத்தன் செருப்பு, பெரிய செருப்பாக வாங்கிட்டான். ஏதோ போதையில் வாங்கினானோ இல்லை யாரோ வாங்கி கொடுத்தாலும் அவன் பெருசாக இருக்குது, அது என் காலுக்கு சரியாக இருக்குது. இந்த தம்பி தான் சட்டையும் பேண்ட்டும் பெருசு பெருசு. இவங்களாம் எப்படி வாங்கினாங்கன்னே தெரில, எல்லாம் மெலிசாக இருக்குங்க. இது வந்து எனக்கு காணி அண்ணா இதை எடுத்துக்கோங்க, ஊழியம் செய்கிறீங்க, நாங்களாம் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே புதுசாக இருக்கணும். அன்றைக்கி ஆரம்பிச்சது இந்த 7 பாக்கெட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு. இதை தான் பாஸ்டர் போடுவாருன்னு சொல்லிட்டு வரவும் போகிறவெல்லாம் இதே வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதே டிஷர்ட்டு இன்ன வரைக்கும் டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு ஓயலை. இந்த வெள்ளையெல்லாம் இந்த யூடியூப்பில் பார்ப்பீங்க, ஜிப்பா கிப்பாலாம், அதான் நானே இப்போ வாங்கி போட்டுக்கிட்டேன், தச்சு போட்டுக்கிட்டேன். கூடுமான வரை இந்த நான் வஸ்திரமெல்லாம் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறவை இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்புறம் கோட்டு சூட்டு எல்லாம் முதல்ல ஒரு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு எனக்கு சட்டை இல்லை.
அப்போ இருந்த கேமராக்கெல்லாம் சட்டை கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் பின்னாடி பேக் ட்ராப்லாம் வேறு. அப்போ டெக்னாலஜி வேறு. நான் 24 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சாட்சிகளெல்லாம் எழும்புவாங்க. சாட்சிகள்லாம் ஷூட் பண்ணி அது டிவியில் ஏற்றுறதுக்கு போட்டால் அது ஃபுல்லாகவே போச்சு. அது இதெல்லாம் நான் சொல்கிறது 2001 ஆரம்ப காலத்தில் சொல்கிறேன். வஸ்திரத்துக்கு பிரச்சனை, அப்பத்துக்கு பிரச்சனை, இதெல்லாம் மேற்கொண்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வாழ்க்கையின் தரம் உயர ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையின் தரம் உயர ஆரம்பிக்க உங்களுக்கு செலவு அதிகம். வாழ்க்கையின் தரம் குறைவாக இருக்கிற செலவு கம்மி. இது வந்து உண்மையான நிலவரம். அப்போ எப்படி நீங்கள் போராடுவீங்க? சில சமயத்தில் உங்களுக்கு சவால்கள் வர திசை திருப்பிடும். என் கூட இருக்க ரியல் எஸ்டேட் பண்ண போயிட்டான். சில விஷயங்கள்லாம் போய் கடைசியில் அவங்களாம் திரும்பி வர முடியாத அளவில் போய் மாட்டிக்கிச்சுங்க. பாவம் பசங்க மாட்டிக்கினாங்கன்னா என்ன, கமிட்மெண்ட்டு. அப்புறம் வெளியில் வர முடியல. ஆனால் அவங்க உலக பரவமாக போய் அப்படியே உலகத்தோட உலகமாக போய் அவ்வளோதான் அவங்க. ஆனால் என்னை பார்த்தோன்னு சொல்லுவாங்க கர்த்தருக்குள்ளே. அப்போ அவங்களுக்கு நான் போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அது ஒரு யூனிஃபார்மாக அழகாக ஒழுங்காக இருப்பாங்க வெள்ளையும் சொல்லியுமா. நம்ம இந்த 6-7 பாக்கெட்டு, டர்போ, கார்கோ பேண்ட்டு, காட்ராய்டு ஜீன்ஸு, லீவிஸு, அதாவது ஜீன்ஸு பிராண்டு சொல்கிறேன். அந்த சட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா காலேஜ் பையன் சட்டை மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி போய் பேய் ஓட்டினா பேய் ஒண்டி தெரியும் நான் யாருன்னு, ஓட்டிக்கிறவனுக்கு தெரியும். பார்க்குறவங்கெல்லாம் ஒரு மாதிரி தானே பார்ப்பான். ஆனால் ஊழியக்கார மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லவும் சொன்னாங்க, ஊழியக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். வாங்கி கொடுத்து சொன்னா கூட பரவாயில்ல, கேட்கலாம். அதுக்கப்புறம் சென்ட்டு, ஒருத்தர் சென்ட் வாங்கி கொடுத்தான். அது சாப்பாடு இல்லைன்னா கூட சென்ட் வந்துடும் எங்கே இன்ன வரைக்கும். அது எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு தெரியாது. பாடி ஸ்ப்ரே என்ன, பர்ஃப்யூம் என்ன, வாசம் என்ன, அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் கடந்து வந்த பார்த்தேன். ஏதோ அவன் ஆசையாக வாங்கி கொடுக்குறான். அண்ணா நான் வாங்கினேன்னா உங்களுக்கு வாங்கினேன். இப்படியாய் போய்கொண்டிருக்கிறது. கடைசி பரியந்தம் உங்களுக்கு விசுவாசம் மட்டுமல்ல, உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பே தான் இருக்கிறது. கடைசி வரைக்கும் கரண்ட் பில்லேருந்து டேஸ் ஆஃப்டர் வரி கட்டணும், வீட்டுக்கு வாடகை கட்டலாம், வரி கட்டணும், அப்புறம் இஎம்ஐ கட்டணும், அப்புறம் உங்களுக்கு கரண்ட் பில் கட்டணும். நான் சொல்கிறேன் பேசிக் மட்டும். கமர்ஷியல் கரண்ட்டு எல்லாத்துக்கும் கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். கர்த்தரை நம்ம நோக்கி பார்ப்பார், என்ன பண்ணுறோம் நம்மளுன்னு. இப்போ தான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் பேலன்ஸ் ஃபில்டரானது தான். கூட ஊழியத்துக்கு வந்து அத்தனை பேரும் அழகாக போய் சம்பாதிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சில பேர் நாட்டை விட்டு ஓடி போயிட்டான். ஒருத்தர் சொன்னால் நர்ஸாக பார்த்து கட்டுன்னா, இன்னொருத்தர் சொன்னால் டீச்சரை பார்த்து கட்டுன்னா, இன்னொருத்தர் சொன்னால் என்னென்னமோ சொன்னாங்க பணம் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னான், டே அவன் ஏதாவது கேட்டுனா வஞ்சிக்கப்படாதுன்றான், வானாண்டா அவன்கிட்ட சொல்லாத அப்படின்னா. நான் எல்லாம் கேட்டுட்டு கம்முன்னு உட்காந்துருந்தேன். யார் பேச்சையும் எடுபட முடியல. என்னுடைய விருப்பமும் இங்கே நிறைவேறதில்லை. அதனுடைய பொருள் என்னவென்றால் தேவசத்தை நிறைவேறுகிறது. உங்கள் ஷேப்பே மாறிடும். நாட் ஒன்லி பாடி சைஸ், முகவரி, உங்கள் முகக்கலை, ரூபம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஓட்டிட்டு அந்த ஊழியத்தில் எவன் ஜெபம் பண்ணாலும் சும்மா இருக்கிற மனுஷெல்லாம் நாம் போய் ஜெபம் பண்ண வேண்டி ஆடுவோம். சம்மந்தப்பட்டவனுக்கு ஒண்டி தான் தெரியும். இது போய் கொண்டு இன்னி வரைக்கும் அது நடந்துட்டுருக்கு. நல்லவங்களாம் ஜெபம் பண்ணாங்க, கம்மல் இருப்பான். நான் என்னுடைய ப்ரேயர் பிரஸ்தாபத்தை சொல்லலை, உங்களுக்கு தெரியும் என்ன சொல்ல வரேன்னு. The more you suffer for God, the Lord will use you more. நீங்கள் கர்த்தருக்குன்னு ரொம்ப பாடுகள் அனுபவிச்சிங்கனாக்கா நீங்கள் ரொம்ப கர்த்தருக்காக பிரகாசிப்பீங்க. எதுவுமே நம்ம ஊழியத்தில் நம்ம எதாவது பண்ணி டெவலப் பண்ணணும்னு பண்ணிங்கனாக்கா நாசமாக போகிறது தான் மிச்சம். அவன் நான்று கொண்டு செத்தானே யூதாஸு, அது மாதிரி தான் ஆகும். மணி ஷுட் ஃபாலோ யூ, யூ ஷுட் நாட் ஃபாலோ மணி.
பணம் உங்களை தேடி வரணுமே தவிர நீங்கள் பணத்தை தேடி போகிறீங்களா மாறக்கூடாது. அந்த மாதிரி எதுலேயும் போய் மாட்டிக்கவும் கூடாது. 1000 பேர் கழுத்தோட கூட இருப்பான், 1000 பேர் ஏற்றியோட கூட இருப்பான். கொஞ்ச நாள் கழித்து ஜனங்களாம் சேருவாங்க. ஆனால் என்கிட்ட யாரும் சேரலன்னு இல்லை, நான் அந்தளவுக்கு அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக போகல. எப்போ கேட்டாலும் எதனா ஒன்று கொண்டக்க மணக்க சொல்லுவேன். அப்படின்னா ஏதாவது செய்யலாமான்னுவான், கர்த்தர் வேணான்னு சொல்கிறாருன்னு. நீ செய்ய போறியா, நீயும் செய்யாதன்னுவேன். அதுக்கேற்ற மாதிரி அதில் போய் மாட்டுவான். அதனால் குடும்பம் வரைக்கும் யாரும் நண்பர்களே இல்லாத போச்சு எனக்கு. திருமணம் முதல்ல வந்துச்சு. திருமணம் எங்கள் வீட்டில் நடந்துச்சு. தேவை சித்தம் கேட்குறதுக்கு பேயும் பேர் சொல்லு, பொண்ணு பேர் சொல்லு, நல்லா இல்லை. கடைசி திருமணத்தில் என்னை கைட்டி விட்டாங்க எங்கள் வீட்டில். உன்னை திருமணத்துக்கு வரவா சொன்னோம் உன்னை அப்படின்னு. நான் இதை சிரிச்சிட்டு சொல்கிறேன், இது எவ்வளோ வலி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் என் நண்பர்கள்லாம் அடேப்பா அவனுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்றதே பயமாக இருக்கும், வானான்ட்டானா அவ்வளோதான். அப்படியே கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். இப்போ பெண் வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, கர்த்தர் வேணான்னு சொன்னாருன்னா என்ன ஆகும் கல்யாணம்? இந்த மாதிரி நிறைய பேர் எஸ்கேப் ஆகிட்டான், பார்த்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டான். இதை வேறு நோட்டீஸ் எதுவுமே கொடுக்குறப்போ கர்த்தர் வேணாம். அது மாதிரி 2-3 கல்யாணத்தை சொல்லிட்டேன். நான் நோட்டீஸ் கொடுக்குறப்பே சொல்லிட்டேன், தாங்காது, தேராது, விளங்காது. உலக பிரகாரமாக இருக்கிறவன் என்ன சொன்னான், படுபோய் வாயை வச்சாண்டவன் அப்படின்னு நினைப்பான். ஆனால் தேவ ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவரை சண்டை அந்த பிரேக் ஆகிற வரைக்கும் அவங்க ரொம்ப யோசித்தாங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசி, நம்ம நம்ம பச்சரிசி மாதிரி இங்கே குத்துறாங்க நம்மள வீட்டில். மனைவி இல்லை வரத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன், போராட்டம், பாட்டுகள், உபத்திரவங்க வீட்டிலே. இவன் தீர்க்கதரிசி ஜவர்சின்னு இவன் சொல்கிறான், யாரும் ஏற்றுக்குவாங்களா? அவரும் பிரபலமான தீர்க்கதரிசிட்ட போனால் அவரும் அதே தான் சொல்கிறாங்க. அதுக்குள்ள நடுவில் இவன் வாழ்க்கையில் நிறைய விஷயம் பார்த்துட்டான், கீழ்ப்படியாமல் போய். அதுக்கப்புறம் பார்த்தாச்சு, இந்த ட்ரெஸ்ஸுக்கு செல்லம் முக்கியம் இல்லை, சரக்கு இருக்குது. அந்த சரக்குன்னா ஸ்டஃப், தேவனுடைய சத்துவம் இருக்குது. அப்புறம் அபிஷேகம் கிரியை செய்ய ஆரம்பிச்சது. மாம்ச செய்கை அழிச்சு ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் வருகிறது. மோசேக்கும் இப்படித்தான். இப்போ வேணவே வேணாம், இந்த ஊர் வேணாம், உலகம் வேணாம், அப்படியே போய் சேர்ந்து ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். கர்த்தர் விடுவாரா? சும்மா இருக்க விடுவாரா? இந்த பிரபலங்கள் எல்லாம் பிரபலமாக இருக்கிறதுனால சொல்ல, இதெல்லாம் வந்து முகத்தை எங்கேயும் காட்டாமலாம் இருக்க முடியாது, மறைய முடியாது, தலைமறைவாக முடியாது. எப்படியாவது கர்த்தர் கொண்டு வந்து விட்டுருவார். நம்ம நினச்சோம்மா யூடியூப் சேனல் ஆரம்பிப்போன்னு, இல்லை இவ்வளோ வீடியோஸ் போடணும்னு நினச்சோம்மா, ஷார்ட்ஸ் வரும்னு நினச்சோம்மா, ஒன்றும் நினைக்கல. அதோடைய பொருள் என்ன? எல்லாம் எதிர்பாராத அதிசயங்கள், ஒரு பாடுகள், ஒரு சோதனை, ஒரு ஆளுகை. திருமணம் எல்லாம் சந்தோஷமாக பண்ணுவோம். நான் திருமணத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். இல்லை என்றைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. ஒரு விதமான திருமணம். ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ணல, 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு கல்யாணம் பண்ணுறேன். சொந்த வீட்டார் இல்லை, எல்லாம் வந்து எப்போ நிறுத்துங்கன்னு தெரியல. இல்லை சொல்கிறேன், அது பெண் எடுத்ததோ புறஜாதி, பெண் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அவங்க எப்படி இருப்பான்? அதுக்கப்புறம் பிள்ளை பேர். இங்கே கஷ்டப்பட்டு நம்ம பிரசம் பார்த்தா அவன் மை வைக்க வரான் என் பிள்ளைக்கு, கன்னத்தில், நெத்தியில் திஷ்டி போடணும். அவங்ககிட்டெல்லாம் பிசாசுக்கிட்டேருந்துலாம் பிள்ளையை காப்பாற்றுக்குள்ள பட்டயத்தை தான் தூக்கலை. எங்கெல்லாம் கிறிஸ்து தூஷிக்க மகிமைப்படுத்த முடியுமோ இங்கெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிமைப்படுத்த கத்த கிருபை செய்து எல்லா நட்புகள், எல்லா உறவுகள் நாசமாய் போனது. ஒரு பையன் வரமாட்டான் உனக்கு உதவி செய்ய. என் காதுகள் வந்து விழுந்த சொற்றொடர்கள். ஒருத்தன் கூட வரமாட்டான் உனக்கு ஹெல்ப்புனா. எல்லாரையும் பகைக்கிறாய், எங்கள் எல்லாரையும் சேர்த்து பகைக்கிறாய். ஒரே மனிதனாக இருந்து 1000 பேருக்கு சாப்பாடு போட கத்த கிருபை செஞ்சா. திருமணத்தில் சொல்கிறேன். இதெல்லாம் தேவ தயவு, தேவனுடைய கிருபை. ஐ அப்ரூவ்ட். 1000 பேரை வச்சு சாப்பாடு போட்டு அதுங்களுக்கு அனுப்புறதுனா சாதாரண விஷயமா? திருமணத்தில் ஒரே மனுஷன் நான். மாப்பிள்ளைக்கு பின்னாடியும் யாரும் இல்லை, முன்னாடியும் யாரும் இல்லை. திருமணம் அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபையில் நடக்கிறது. அப்புறம் பிரசவம். ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தரை கனவீனப்படுத்தாமல் வாழ்க்கை நடத்தி பல நட்புகள், உறவுகளை இழந்தேன்.
எல்லோரும் சொன்னாங்க அவ்வளோதான், அதோட முடிந்தது. அதாவது நாங்களாம் எல்லாமே எதுவும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு. மனுஷர்கள் வரமாட்டேன், அதாவது மனுஷருடைய சகாயம் தேவை இல்லையா? கர்த்தர் என்ன செய்தால் தெரியுமா? லோக்கல் கதவெல்லாம் முடிச்சு, விசுவாசி சொல்ல நான் சொல்ல உறவினர்லாம், மலேசியா கதவு திறக்கப்பட்டது, சிங்கப்பூர் கதவு திறக்கப்பட்டது, துபாய் கதவு திறக்கப்பட்டது, ஸ்ரீலங்கா கதவு திறக்கப்பட்டது, குவைத்து கதவு திறக்கப்பட்டது, லண்டன் கதவு திறக்கப்பட்டது. தேசங்களை கர்த்தர் திறந்தார். வீடுகள் மூடினாலும் நாடுகள் திறக்க வல்லவராய் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருக்கு மட்டும் ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு அனுபவம் வருகிற வரை கர்த்தர் சமூகத்தில் காத்துருங்க. எதை செய்தாலும் அதில் பின்னாடி ஒரு வணிகமயம், நம்ம எப்படி டெவலப் ஆகும், எப்படி பணம் வரும், எப்படி இதெல்லாம் செய்ய முடியும், அவ்வளோ நினைக்கக்கூடாது. ஒரு காலகட்டம், ஒரு பருவம் இருக்கும், ஒரே காரியம் விழும். ஒரு பருவம் இருக்கும், இன்னொரு காலகட்டம் வரும், ஒன்றும் இல்லைன்னு எல்லாம் இகழ்வாங்க. ஒன்றும் இல்லாத போச்சே, இந்த பையன் நல்லா படித்து கடைசியில் இப்படி ஆயிட்டானே. ஒரு காலகட்டம் வரும், இவ்வளவா இருக்கிறது என்று இகழும். இதெல்லாம் நம்ம கடந்து வர வேண்டியது தான். இந்த இகழ்ச்சியை பெருசாக எடுத்துக்கினாலும், புகழ்ச்சியில் நம்ம மிதந்தாலும் நம்ம நாசமாக போவோம் என்பது தான் உண்மை. ஆமாம், புகழ்ச்சியே சோதனை, மனுஷர சோதனையே புகழ்ச்சி தான். ஜாக்கிரதையாக இருந்து காத்து நடத்தும். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுபவங்கள் வழியே நடத்துவார். அனுபவங்கள், ஏர்போர்ட்டில் போன ஒரு அனுபவம், போகிற வெளிநாட்டில் ஒரு அனுபவங்கள் வழியே நடத்தினா கொஞ்சம் பாடுபட்டு வருவேன். பட்டு வருவேன்னா என்ன, திடீர்னு நண்பர்கள் பார்க்கலாம் வருவாங்க, திடீர்னு வாங்க நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு நம்ம கிளம்பி போகிறப்போ ஆளே இருக்க மாட்டான், ஃபோன் எடுக்க மாட்டான். அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும். எங்கள் ஏர்போர்ட்டில் இருந்தால் மனம் சொல்லும், திரும்பி போயிடலாமான்னு. டிக்கெட் கிடையாது திரும்பி போகிறதுக்கு, ஏற்கனவே போட்ட டிக்கெட்டு, அதெல்லாம் கேன்சல் பண்ண நோ ரீஃபண்டு. நம்மளாம் காஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி போவோம் இல்லையா? இதெல்லாம் பார்த்து நடந்து, அதுக்கு பிறகு கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை தான். சந்தை வெளிகளில் நின்றுக்கிற பொழுது யாராவது சந்திப்பாங்க, அப்படியே போய்டும். இங்கே ஒரு தீர்க்க தரிசன நாட்டுக்கு வந்திருக்கிறார், அவர் இப்படியாய் காணப்படுகிறார், இவர் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார்னு அது இதுன்ட்டு எதையாவது ஒன்று போயிட்டு கட்சியில் அங்கே முதல்ல ஏற்படுத்தின கூட்டத்தை போல் நடக்கும் எல்லாம். இந்த ஊழியங்கள்லாம் முடித்து விட்டு வர கர்த்தர் கிருபை செய்வார். திரும்பி பார்க்கையிலே பயமாக இருக்கும். புது தேசம், பாஷை தெரியாது, அரபு தெரியாது, முகமதிய தேசத்துலலாம் போய் ஊழியம் செஞ்சு வர கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு அனுபவம், கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அனுபவம், தேவன் பாருடைய அனுபவம், மோசேக்கு கர்த்தர் கொடுக்கிறார் ஒரு அனுபவம், கிறிஸ்துக்கு ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இதெல்லாம் நம்ம நினைக்கிறது போலலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வராது. நம்ம நினைக்குது அந்த பண விஷயத்துலலாம் நம்ம போடுறோம் இல்லையா பில்டப்பு, அதெல்லாம் செய்கிறவங்க இந்த அனுபவம் வராது. அப்படியே கட்டாந்தரையில் நிற்க வேண்டும். கர்த்தருக்காய் வரப்போகிற நிந்தை குத்தெல்லாம் கவலைப்படக்கூடாது. இந்த இடத்துல மோசேக்கு கர்த்தர் முட்செடியிலே தரிசனமாகிறார். முட்செடி வேகாது இருக்கிறது, அக்கினி இருக்கிறது. தானியேலுக்கு ஒரு விதமாய் கர்த்தர் புதிய அனுபவத்தை தருகிறார். கிறிஸ்து இயேசுவுக்கு புறாவின் வடிவிலே கர்த்தர் இறங்குகிறார். இவரை நேசகுமார், இவரில் நான் பிரியமாக இருக்கணும், புதிய புதிய அனுபவங்களை நிறைக்கிறார். ஆதாமுக்கு ஒரு அனுபவத்தை தருகிறார். ஏசாயாவுக்கு ஒரு அனுபவத்தை தருகிறார். எரேமியாவுக்கு ஒரு அனுபவத்தை தருகிறார். எசேக்கியேலுக்கு ஒரு அனுபவத்தை தருகிறார். ஆபிரகாமுக்கு பல முறை பல அனுபவங்களை தருகிறார். தேவன் எழுந்தருளுகிறார். இதெல்லாம் எந்த மனுஷன் கொடுக்க போகிறதில்லை. நீங்கள் பொருளாதாரம் மட்டும் இல்லை, ஊழியம் என்றால் பொருளாதாரம் ஒரு சின்ன பகுதி தான். 8 மணி நேரம் ஜெபிச்சா தான் எனக்கு ஜெபிச்சா மாதிரி இருக்கும் இன்றைக்கி வரைக்கும். காலையில் இல்லைன்னா கூட சரி. முதல்ல காலிலேருந்து அழகாக ஆஃபீஸ் போகிற மாதிரி காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜெபம் தேவ சமூகத்தில் இருப்பேன். இது ஒரு காலம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கடமைகள்லாம் நெருக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த 8 மணி நேரம் நைட்டில் காம்பன்சேட் ஆகும். மதியானம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அது அப்படியே காம்பன்சேட் ஆகிடும். இன்ன வரைக்கும் பெருமைக்கு சொல்லவில்லை,
தேவ சமூகத்தை தவிர வேறு எதுவும் எனக்கு சொந்தம் என்று சொல்ல முடியாது. வேத புத்தகம் வேணால் கூட யாருன்னா எடுத்துக்கலாம், இல்லை நம்ம கை மாறி எங்கன்னா வச்சிடலாம். தேவ சமூகம் உடையவனாய் ஒரு தேவ மனுஷன் காணப்பட வேண்டும். ஒரு மனுஷன் காணப்பட வேண்டும், அதன் பிறகுத்தான் அவன் தேவ மனுஷன். அப்பொழுது கர்த்தர் அவனை இடத்துல இடைப்படுவார், கர்த்தர் வெளிப்படுத்துவார், கர்த்தர் நடத்துவார். இதில் புஸ்தகங்கள் எழுதினேன், பாட்டு எழுதியிருக்கேன், எத்தனை க்ரூசைட் நடத்தியிருக்கோம் உங்களுக்கு தெரியும், எத்தனை நாட்டுக்கு போகணுன்னு தெரியும், இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்கோன்னு தெரியும். இதெல்லாம் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல். இதெல்லாம் செவி சாய்த்து அடங்கி 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 தாழ்த்தி 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 நாம சொல்கிறேன், சூழ்நிலை தாழ்த்துவோம், மனுஷன் தாழ்த்துவோம், உடன்பிறப்பு தாழ்த்துவோம், சபையார் தாழ்த்துவாங்க, நன்மை பெற்றவங்க தீமை செய்வாங்க. எதையுமே திரும்பி நம்ம செலுத்தக்கூடாது. இதெல்லாம் வாராக்கடன் மாதிரி இருக்கும் நம்மக்கிட்ட. சரி, ஏதோ சொன்னால் சொல்லிட்டு போகிறோம், ஏதோ பேசிட்டு போகிறோம், ஏதோ அவதூறு பரப்பினா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. வி ஹவ் நோ டைம். எப்போதுமே நம்ம அலுவல் பொருளாக இருக்கணும்னாக்கா தேவ சமூகத்தில் உட்காந்துடணும். The more I be in the presence of God, the more people will be in search of me. ஆனால் சூழ்நிலை எல்லாம் மாறும். நிறைய பேர் நட்புகள் எல்லாம் அந்த ஊழியத்தை விட்டு போனவெல்லாம் மனுஷன் தேடினு இருப்பான். இந்த மாதம் ஹவுஸ் விசிட்டிங் கூப்பிடலையே, கூப்பிட்றாங்களோ இல்லை, இவனே போயிடுவான். நான் தேவ சமூகத்தில் உட்கார ஒன்றும் அந்த பசுமையில் அன்றைக்கி 2001 பார்த்ததை போல், 2003 பார்த்ததை போல் அப்படியே ஜனங்கள் இருப்பார். நானும் அவர் இடத்துல அன்றைக்கி போன மாதிரியே இருப்பேன். கொஞ்சம் அந்த முடியெல்லாம் போயிருக்கும், சரீரம் உருவம் இதெல்லாம் மாறி இருக்குமே தவிர, கண்ணாடி போட்டிருப்போம், வயசாகுது, குடும்பஸ்தனாக என்னை பார்க்கிறார்கள், இதெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல. இதெல்லாம் டெவலப்மெண்ட். பிள்ளை செல்வங்கள், படிப்பு, மனைவி, வீடு வாசல், மனைவி மக்கள், இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? ஊழியத்தில் அனுபவம் இருக்கணும். அனுபவம் என்றால் என்ன? தேவ அனுபவம். தேவ தூதன் இறங்குறனாய் பார்க்க வேண்டும். உன்னதத்தின் அனுபவம் ஒவ்வொருவரும் என்று கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு அனுபவத்தினால் நிரப்புங்க, நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு ஏன்னா ஒரு ஊழியத்தை கற்றுக் கொடுக்கணும், பெரிய ஒரு வெளிச்சம் வரும், ஆவிக்குரிய வெளிச்சம், ஆவிக்குரிய அனுபவம். இந்த ஆவிக்குரிய அனுபவம் மட்டும்தான் உங்களை பூமியில் நிலை நிற்க செய்யும். 1000 பேர் 1000 ஆலோசனை கொடுப்பாங்க. ஒருத்தன் வருவான் வீட்டை இடினுவான், ஒருத்தன் வருவான் 4 போர்ஷன் வாடகை கொடுணுவான், இன்னொருத்தன் வருவான் மேலே கொட்டாய் போடணும், இன்னொருத்தன் வருவான் இதெல்லாம் வேணால் விற்றுட்டு ஊழியத்துக்கு போகணுமா. கோபமாக இருக்கும், அடிக்கணும் போல் இருக்கும். இது எல்லாம் நம்மளோட படிப்பு குறைவாக இருக்கிறதே சொல்லும். படிப்பு மேலே இருக்கிறது நமக்கு ஈக்குவலாக படித்தது கத்தி கூச்சல் போட்டு போகும். நீ உருப்படவே மாட்டேன்னு திட்டிட்டு போகும் ஃபார் நோ ரீசன். நேரத்தை வேஸ்ட் பண்ணுற, படிப்பை வேஸ்ட் பண்ணுற, நாலேஜை வேஸ்ட் பண்ணுற, அதை வேஸ்ட் பண்ணுற, இதை வேஸ்ட் பண்ணுற. அப்புறம் இதிலெல்லாம் பயணப்பட்டு அது சூடு சொர்ணன்றதே இல்லாத போச்சு. அவனு சொல்லி பாதி பேர் செத்தே போயிட்டான், ஆயுஸ் போயிட்டான். என்னை சொன்னதுனால சாவலை, அவன் நாட்கள் பண்ணிட்டு அவன் கண்ணை மூடிட்டான். வேறு என்ன சொல்கிறது? நான் மௌனமாக இருப்பேன். இருக்க வச்சார், நான் இருப்பேன்னு கூட சொல்ல முடியாது, இருக்க வச்சு. நம்ம அவ்வளோ மௌனமாக இருக்கிறாளா சொல்கிறேன். ஆனால் the more you tolerate, the more you are submissive, the more you are humbling yourself, you are making a mark in the presence of God. நீ தேவ சம தேடி ஓடுவான் நிறைய பேர். ஆனால் பெருமைக்கு சொல்லவில்லை, கர்த்தருடைய கிருபையினால் சொல்லுகிறேன், என்னக்காய் தேவ சமூகம் காத்து இருக்கிறது. அது நான் என் ஆத்மாவில் உணர முடியும். கர்த்தர் காத்திருக்கிறார். எல்லாரையும் துரத்திடுவேன். ஊழியத்துக்கு வந்த இப்போது சொல்கிறேன், யாரும் சரி போயிட்டு சொல்ல முடியும். கர்த்தர் காத்துனுக்கிறார். சரி பார்த்து போயிட்டு வாங்க, கிளம்புங்க, எப்படியாவது அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டு உக்காந்துருப்பேன். அது 3 ஆகும் 4 ஆகும். கண்ணில் தூக்கம் அப்படி குத்துற வரைக்கும் உட்காந்துருக்கும். நோ ப்ரேயர், நத்திங், ஜஸ்ட் என்ஜாயிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சமூகம். இதெல்லாம் சொன்னாலாம் புரியாது. இதெல்லாம் நேரம் வீணுன்னுவான் உலக பிரகாரமாக இருக்கிறவன். இல்லைன்னா ஃபாரின்லேருந்து காசு வருதுன்னுவான். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா? அப்படி தான் பேசுவான். ஆணுங்க என்ன வேகந்த காசு வருது, ஏன் இவ்வளோ பேச கட்ட மாட்டான். எதையாவது சொல்லிட்டு போவான் அவன்.
அதெல்லாம் கேட்கறதுக்கு கூட டைம் இருக்காது. கர்த்தர் சத்தத்தை கேட்க நீங்கள் பழக்கிக் கொள்ளுங்க. இந்த உன்னதத்தில் இருக்கிற அனுபவம், அதான் சங்கீதம் 91 வாசிக்கிறோம். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்ல ஒரு நிழலில் தங்குகிறான். யூ ஷுட் பி கவர்ட். இன்சூரன்ஸ் கவர் ஆகுதா, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குதா, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, இதெல்லாம் உலகம் போட்டு தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கும். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஊழியம் என்றாலே வரும்னு நினச்சேன். ஆனால் ஊழியம் என்றாலே வல்லமை என்று புரிந்து கொண்டேன். என்னுடைய ஊழியம் வல்லமை. வல்லமை தான் மற்றவர்களுக்கு எடுத்து கொண்டு போக முடியும். வார்த்தையும் வல்லமையும் சேர்ந்து வரணும். ஊழியம் என்றால் வறுமை, ஊழியம் என்றால் தேவைகளை சொல்லுகிற இடம், ஊழியம் என்றால் போய் பிச்சை கேட்கறது, இப்படி நினைத்தேன் நான். மற்றவனை எப்படி நடத்துகிறாரோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு வீட்டுக்கு போனால் வார்த்தையோடு போக வேண்டும், வல்லமையோடு திரும்பி வர வேண்டும். அந்த வீட்டில் சொல்லுவார்கள், என்னோட கர்த்தர் பேசினார். கர்த்தர் கனப்படுத்துகிறார். தேவன் தம் நாமத்தை மயப்படுத்துகிறார். நான் பாத்திரமாக இருக்க வேண்டும். உடைக்கப்பட்ட பாத்திரமாக, உருவாக்கப்படுகிற பாத்திரமாக. யார் உடைத்தாலும் உருவாக்குறவர் அவர். அவரே சிலது உடைத்தார்னா அவரே உருவாக்குவார். நீங்கள் வெறும் சகிப்புத்தன்மையை சமர்ப்பிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உண்மையான ஊழியன் சத்தம் போட்டு கூட ஜெயிக்க மாட்டான். கம்முன்னு இருந்துருவான். இந்த 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறது தான் டேப் ரெக்கார்டர் மாதிரி கத்தின்னு இருக்கும். 10 நிமிஷம் 5 நிமிஷம். நான் சொல்கிறேன், அவர் கணக்கில் கத்துறேன்னா சேர்த்தே போய்டுவேன். நான் 24 வருஷம் ஊழியத்தில் 2 வருஷத்துக்கு சேர்த்துட்ருப்பேன். மணி கணக்காக ஜெபம் பண்ணுறாங்கன்னா சத்தம் வராது. குறை குடம் தான் கூத்தாடும், நிறைய குடம் நிரம்பி நிற்கும். குறை குடம் கூத்தாடும். அந்நிய பாஷை பேசுறது தவறு இல்லை. பட் ஐம் டெல்லிங் யூ மை எக்ஸ்பீரியன்ஸ், ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ். Also you will bestow with a greater experience than what I have. புதிய அனுபவத்தெல்லாம் கர்த்தர் நிறுத்துகிறார். இஸ்ரேல் புத்திரர்கள் அப்படியே தொடர்ந்தார்கள். மேகஸ்தம்பத்தை கண்டார், அக்னி ஸ்தம்பத்தை கண்டாங்க. நம்ம கண்ணை மூடினாலே, இந்த பொருளாதார நெருக்கட்டில் இருக்கிறோன்னு சொல்லுவாங்க, கண்ணை மூடினாலே எனக்கு அடுத்த கடங்காரன் ஞாபகத்துக்கு வரான். இந்த ஃபோன் அடிக்கும், இந்த பில்ஸ் செட்டில் பண்ணோம், அந்த பில் செட்டில் பண்ணோம். ஐயா, இது எல்லாம் நானும் கடந்து வந்தேன். எல்லாத்தையும் ஜெயிக்க கத்த கிருபை செஞ்சார். அப்போ கூட எனக்கு இந்த 8 மணி நேரம் பத்தலை. தேவ சமூகம் எனக்கு ரொம்ப பெரிய. சோறு தண்ணி இல்லாமல் இருந்தால் இன்னும் சந்தோஷம். அதாவது பட்னி சொல்ல, உபவாசித்திருக்கிற பொழுது இன்னும் முகம் நல்லா பிரகாசமாக இருக்கும். பச்சையெல்லாம் எடுக்காது. ஏதாவது கொஞ்சம் தாக சாந்தி தான் குடிச்சிக்கினே இருப்பேன், லிக்விட். அது கூட குடிக்காமல் ஒரு ஊழியம் செய்கிறவங்களாம் இருக்கான். நம்மளாம் ஒன்றும் இல்லை சொல்கிறேன். இல்லை, தேவ சமூகத்தில் ஒரு சந்தோஷம் காணப்படும். எல்லா பிரச்சனையும் என்னுடைய உபவாசங்கள் தீர்த்திருக்கிறது. கர்த்தர் தான் தீர்த்திருக்கிறார். அந்த உபவாசத்தில் என் சுயம் அடங்கும். பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். திடீர்னு புது புது சொப்பனங்கள் வரும், அப்படியே நடக்கும். வேறு அந்த சொப்பனம்லாம் நல்ல ஆரோக்கியமான சொப்பனமாக இருக்காது. அந்த சொப்பனமெல்லாம் வெளியிலே சொல்ல முடியாத சொப்பனமாக இருக்கும். ஆனால் அந்த சொப்பனத்திலே கர்த்தர் இடைப்படுவார், கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். அந்த சொப்பனம் அப்படியே பூமியில் நிறைவேறுகிற பொழுது அப்படியே உடஞ்சி சுக்குனராயிடும். கர்த்தர் தேற்றுவார், கர்த்தர் எழுப்புவார். கர்த்தர் மட்டும் கூட இராவிட்டால் அவ்வளோதான். நான் என் குடும்பத்தினுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நான் சில பேர் சொல்லலாம், ஜெபிக்கிற பொழுது தான் கர்த்தர் வர டே 24 hours கூட இருக்கிறாரா? என் ஜெபம் ஒரு பெருசாக பிரதானமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் வைச்ச கிருபை பெருசுன்னு நான் சொல்லுவேன். ஆமாம், என் ஜெபத்தினால கர்த்தர் கூட இருக்கிறான்னு சொன்னால் அதோட ஒரு ஐயோக்கியத்தனை வேறு எதுவுமே இல்லை. அவர் கிருபை என்னோட அவர் பயணப்படுகிறார். அதனால்தான் அந்த ஊழியம் செய்வதுன்னு என்றெல்லாம் சொல்வது பயம். ஊழியத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உலக பிரகாரமான ஜனங்க பாடுகிற பொழுது என் பரம தகப்பன் பரம எஜமானரை நினைத்து நான் துதிப்பேன். ஐயா, நல்லா சம்பாதிச்சுனே இருப்பான். 2 லட்சம் 5 லட்சம்மா, திடீர்னு ரிசேஷன்மா. இந்த 5 லட்சத்துக்குரிய வாழ்க்கை தரம் போயிடும். திடீர்னு ரிசேஷன்றான். வீட்டுக்கு வந்துட்டானா என்ன பண்ணுவான்? யோசிச்சு பாருங்கள். திரும்பி அனுப்பாத ஒரு தேவன் என் தேவன். நீ வேண்டாம் போ என்று எல்லாரும் சொல்லுவார்கள். நீ வேண்டாம் போ என்று கர்த்தர் சொல்லவே மாட்டார்.
அழைக்கப்பட்டவருக்கு சொல்கிறேன். சும்மா அது சோம்பேறியெல்லாம் கூட்டினா ஊழியத்துக்கு வரேன்னா அது நான் பொறுப்பில்லை. அழைத்தவர் உண்மையுள்ளவர். இவ்வளோ பெரிய தொகை அந்த நவம்பர் மாதம் வந்த போராட்டம், டிசம்பர்லாம் தத்தளிப்பின் பாத்திரம் கையில் இருந்தது என்பதை போல சோதனை ஜெயித்து கர்த்தர் மேலே வர செய்தார். இந்த 4 நாள் 24 கூட அவ்வளோ ப்ரெஷர், எனக்கு அவ்வளோ டென்ஷன். எல்லாத்தையும் கர்த்தர் ஜெயித்து வர கிருபை செய்தார். பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் என்றால் உன்னதமானவரே எனக்கு உங்களுடைய அனுபவத்தினால் நிரப்பும். மோசே இதில் சுகவீனம் வரும், பலவீனம் வரும், நோய் வரும், நொடி வரும், பொருளாதார தட்டுப்பாடு வரும், சிக்கல் வரும், பகைமை வரும், கோர்ட்டு கேஸ் வரும். எல்லாவற்றையும் கர்த்தர் வெற்றி சிறக்க கர்த்தர் கிருபை செய்வார். பிள்ளைகள் பிரச்சனை வரும், பிள்ளைகளுக்கு சுகவீனம் வரும், பிள்ளைகளுக்கு படிப்பு கட்டணும், பிள்ளைகளை பராமரிக்கணும், வளர்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், வீட்டை கட்டணும், வாசலை கட்டணும், தீர்வுகள், சேல்ரி, ஆஃபீஸ் ரெண்ட்டு எல்லாம் செய்யணும், பர்சனல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கர்த்தர் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். இதனாலே நீங்கள் கடந்து செல்லுகிற ஜெப வாழ்க்கை தேவ சமூகத்தில் இருக்கிற நேரம் குறையவே குறையாது. அது குறையக்கூடாது என்பதல்ல, அது அப்படியே அது ரத்தத்தோடு ரத்தமாக ஊறிவிட்டது. நான் ஜெபிக்கிறேன், நான் எழுந்திருப்பேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் தட்டி எழுப்பி கொண்டே இருப்பார், விடுறதில்லை. ஆண்டவரே, ஒரு காலத்தில் நான் சொன்னேன், 2000க்கு ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னே, என்னை விட்டுவிடும், வேறு யாராவது இந்த ஊழியத்தில் அழையும். எங்கே போனாலும் எனக்கு கோபம் வந்துடும். என்ன கோபம் வந்துடும்னா, கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுற ஜெப கொடுத்து போனால், எங்கே ஒருத்தர் வந்திருக்கிறார், கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார், நீ வாலி பண்ணிடணும், நான் ஏஞ்சி வந்துடுவேன். அடப்பாவீங்களா, போய் உக்காந்து கேட்கலான்னு பார்த்தா எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் என்னை பார்த்துன்னு ஓடி போயிடுவான். எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் என்னை பார்த்தா போயிடுவான். ஏன்னு தெரில. அப்போது அப்படி சபையில் எதுனா பேசினாலும் தீர்க்கதரிசனமாக வரும், கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். என்னையா ஆண்டவரே, வேறு யாராவது அழைத்து கொள்ளும், நான் வாலிபன், தெரிந்து விட்டது நீ தான் ஆண்டவர்னு என் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ளுகிறேன். ஊழியத்துக்கும் நான் பெரிய காணிக்கை கொடுக்குறேன், நத்திங் டூயிங். நீயே என்னை காணிக்கைன்னு கர்த்தர் கொண்டு வந்தார். ஆனால் இப்போ தெரியுது, ஆண்டவரே, இப்போ நான் என்ன சொல்கிறேன், எத்தனையோ ஜனங்க இருக்க என்னை தெரிந்து கொண்டீரே ஐயா. நான் பேதையை போல் பேசினேன், ஆனால் அந்த உலகப்புறம் எஜமானர்களெலாம் பார்ப்பேன், ஊழியத்தில் கூட பார்ப்பேன், வேணாம் போன்னு சொல்லிவிடுவான் மனசன். வாழ்க்கையை கூட நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் விவாகரத்துக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்க, ரெண்டுமே என்ன சொல்லுது, எனக்கு நீ வேணாம், உனக்கு நான் வேணான்னு தான் சொல்லுது. இந்த மாதிரி இப்போ ஜனங்கள்லாம் விவாகரத்தை வரப்போ என் குடும்பம்லாம் நிற்குமோ, நிலைக்குமோ, நிர்மூலமாக இருக்கிறது என்றால் அது கர்த்தர் கிருபைன்னு நினைப்பேன். நான் எப்போவுமே என்னிலும் மற்றவர்களை மேன்மையுள்ளவர்களாக நினைக்கிறேன். நான் அது உண்மை தெரியாது, வெளியில் பெருமையாகவும் நினைப்பேன். சிறுமையாக இது வரைக்கும் நான் யாரும் நினச்சதில்லை. அவங்ககிட்ட பல பெரிய காரியங்கள் இருக்கும், அதுக்கு தான் என் கண்கள் திறக்கப்படும். இல்லை, இந்த மாதிரி சம்பாத்தியம் பண்ணுறவன் குடும்பத்தை உடச்சி கொள்கிறான், நம்ம குடும்பம்லாம் உடையாமல் இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிற மனசு இப்படியா பறப்பான். காலையில் ஒரு இடத்துல இருப்பான், மத்தியானம் ஒரு இடத்துல இருப்பான், சாயந்தரம் ஒரு இடத்துல இருப்பான், பறந்துக்கிட்டே இருப்பான். வாழ்க்கையில் எங்கேயோ போயிட்டேன் நானுமா. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா எஜமான வேணான்னு சொல்லி துரத்திட்டானுமா. இதெல்லாம் நான் வெளிநாடுகளெல்லாம் போகிறப்பெல்லாம் பார்த்துருக்கேன். நான் அந்த ஃப்ளைட்டில் உட்காரப்போ நினைப்பேன், யாரோ செய்ய வேண்டிய ஊழியம், கர்த்தாவே என்னை வைத்திருக்கிறீர், என்னை நடத்தி செல்லுகிறீர். ஃப்ளைட்டில் போகிற சந்தோஷம்லாம் இருக்காது, இறங்கணுன்னு என்ன நடக்கும் எனக்கு தெரியும் இல்லையா. அங்கே போனால் புது தேசம், புது பாஷை, புது சாப்பாடு, புது ஜனங்க, புது மனநிலை. அது சரியாகி எல்லாம் வரத்துக்குள்ளே ஒரு மாதம் ஆகிடும், நான் வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படியா பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒன்று, எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த வீட்டில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்காருகிற அந்த சுகமே சுகம். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார் என்கிட்ட.
அதனால தான் அந்த நம்பர்ஸு, இந்த மெம்பர்ஸு, இந்த ஜனங்க நிரம்பி வழியணும் அதெல்லாம் நான் நினைக்கிறது இல்லை. அந்த மாதிரி பிரபங்களை வச்சு கூட்டம் நடத்துறதும் இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அதிலே நான் நிலைத்து நின்றால் போதும் என்ற ஒரு எண்ணத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன் வாங்க கூட்டத்துக்குன்னு சொல்லணுன்னாக்கா, சத்தியத்தில் நீங்கள் கேட்கணுன்றதுக்காக தான் சொல்ல தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ சொன்னதை சொன்னேன். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபைக்குள்ளே முடிவது சபையை போஷித்தல். இந்த மேய்ப்பினுடைய கோலிலே கர்த்தாவை ஊழியத்துக்கு வர விரும்புகிறவர்களுக்கு புதிய அனுபவத்தை தாரும். அற்புதங்களை செய். இயேசுவில் தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தரை செய் சகல பாவனை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட சதாக்காலம் சில பரிசுத்தான் கூட இருப்பதாக, ஆமென், ஆமென். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வியாழக்கிழமை குடும்ப ஆசீர்வாதம் கொடுக்க இருக்கிறது.